إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ஜும்மா தினத்தில் அந்த ஏக நாயனை வழிபட்டு அவனுடைய மார்க்க கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் ரமலானில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை மார்க்க கருத்துக்களை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். இஸ்லாமிய மார்க்கம் பிறை அடிப்படையிலான 12 மாதங்களாக ஆதம் நபியை படைக்கப்பட்ட நாளில் இருந்து உருவாக்கி இருந்தாலும் இந்த 12 மாதத்தில் ஒரு 4 மாதங்களை மட்டும் புனித மாதம் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த 4 மாதங்கள் போர் தொடுப்பதற்கு தடுக்கப்பட்ட மாதங்கள், பழி வாங்குவதற்கு கூடாத மாதங்கள் என்ற அளவிற்கு அறியாமை கால மக்களிடத்தில் கூட இந்த வழிமுறை கலாச்சாரம் இருந்ததாகவும் ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் எந்த மாதத்திற்கும் கொடுக்காத ஒரு தனி சிறப்பை மூசா நபியினுடைய காலத்திலோ இப்ராஹிம் நபியுடைய காலத்திலோ ஆதம் நபி உருவாக்கப்பட்டதில் இருந்து நபிகளார் வருவதற்கு வரை வேறு எந்த காலத்திலும் ஒரு மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் தராத அளவிற்கு ரமலான் என்ற ஒரு மாதத்திற்கு மட்டும் எண்ணிலடங்காத கூலிகளையும் நன்மைகளையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். திருக்குரானிலே அது குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது, ஏன் ரமலானுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு தெரியுமா? இந்த உம்மத்தில் ரமலானுக்கும் கொடுத்த இந்த சிறப்பை போன்று வேற எந்த உம்மத்திற்கும் ரமலான் அப்படி ஒரு சிறப்பு கிடையாது. ஏன் இந்த சிறப்பு தெரியுமா? ஷஹுர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை ரமலானில் தான் அல்லாஹ் அருளினான். ரமலானுக்கு சிறப்பு வந்ததற்கான காரணம் இந்த குர்ஆன். குர்ஆனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியுதா அப்படின்னு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். ஹுதல் லின்னாஸ், அந்த குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டும். ஓ பையினாத்து மினல் ஹுதா, நேர்வழியை ஏனோ தானோ என்று காட்டாது, தெளிவாக காட்டும். ஒல் ஃபுர்கான், இதுதான் நன்மை, இதை செஞ்சா சொர்க்கம், இதுதான் தீமை, இதை செய்தால் நரகம். இந்த ஒளிச்சு மறைஞ்சி இந்த வேலையே கிடையாது. நெத்தி பொட்டில் அடித்ததை போன்று தெல்ல தெளிவாக சத்தியம் அசத்தியத்தை பிரிக்கிற வேதம் இந்த குர்ஆன். சில நபர்களுக்கு மட்டும் காய்தல் ஓறுதலோட மார்க்க சட்டம், பெரிய பணக்காரர்கள் வந்தால் ஒரு மாதிரி சட்டம், ஏழைகள் வந்தால் ஒரு மாதிரி சட்டம். அந்த வேலையே இந்த குர்ஆன்ல கிடையாது. பாவம் செய்தால் நபியாக இருந்தாலும் நரகம்தான் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த இஸ்லாம் என்று திருக்குர்ஆனுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த மாதத்தில் இருந்து அல்லாஹ் ஆரம்பித்ததனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ ஃபல் யஸும்ஹு, அவர் நோன்பு வைக்கட்டும் என்று இந்த ரமலானுக்கான ஒரு தனி மகத்துவத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். நீங்கெல்லாம் பார்க்கலாம், ரமலானுக்கான ஒரு பெரும் பாக்கியத்தை ஒவ்வொரு ஆண்டும் கடக்கும் போது அதனுடைய இன்பத்தை நாம் அனுபவிப்போம். இந்த மாதத்தில் பெரிய அளவில் வேலைக்கு போக மாட்டோம், சொந்த கடையாக இருந்தால் நிறைய லீவு வரும். ஆனால் இந்த மாதத்தில் தான் பரக்கத்தும் வரும். இந்த மாதத்தில் அதிகப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் இந்த மாதத்தில் தான் அதிகமான ஆரோக்கியத்தையும் பெற்றிருப்போம். இந்த மாதத்தில் தூங்குவதற்கான நேரங்கள் பெரிய அளவில் இருக்காது. திடீர்னு பார்த்தா நைட்டு 12-1 மணி வரைக்கும் ஆயிரும். காலையில் சகரில் எந்திக்கிறதுக்கு அப்புறம் தூங்க முடியாம கூட போயிடலாம். தூக்கம் குறையும், ஆனால் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு வராது. இதையெல்லாம் அல்ல இந்த மாதத்தில் காட்டுறான். ஏன் காட்டுறான் தெரியுமா? நீ உழைத்ததால் உன்னல, அதற்கு ஆதாரம் இந்த ரமலான்.
நீ உழைச்சுதான் உண்றன்னா ரமலான்ல உனக்கு சாப்பாடு இல்லாம போயிருக்கணும். நீ பட்டினி கிடக்கிற, கடுமையான சோர்வுல இருக்கிற, கடையை மூடுற, ஆனால் பரக்கத்தை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ இரவுல பெரும்பாலான நேரம் தூங்கல, ஆனால் ஆரோக்கியத்தை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ பெரிய அளவில் இந்த மாதத்தில் சாப்பிடல, ஆனால் ஆரோக்கியத்தை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ உண்ணுவதால், நீ உழைப்பதால், நீ பாடுபடுவதால் நீ வாழல, நான் நினைக்கிறதுனால தான் நீ வாழுற என்று அல்லாஹ் இந்த ரமலானில் தான் யார் என்பதை இந்த மனித சமுதாயத்திற்கு, முஸ்லிம் சமுதாயத்திற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த மாதம் இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய காலத்தில் நீங்கள் செய்கிற நன்மையை விட ரமலான்ல நீங்கள் செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ்விடத்தில் அளவு கடந்த நன்மைகளை பெற்றுத்தரும். போனஸ் மாதம் இது. ஒவ்வொரு கம்பெனியில ஆபீஸ்ல ஒரு போனஸுக்கு டைம் வச்சிருப்பாங்க. கிறிஸ்மஸ், வெளிநாட்டு கம்பெனியா இருந்தா ஐடி நிறுவனங்கள் நியூ இயர் வச்சிருப்பாங்க. உள்நாட்டில் இருக்கிற நிறுவனங்களாக இருந்தால் தீபாவளி போன்று, பொங்கலை போன்ற சில மாதங்கள்ல போனஸ் 2 மாத சம்பளத்தை கொடுப்பாங்க, 3 மாத சம்பளத்தை கொடுப்பாங்க. அதை தாண்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. இதான் போனஸ்ங்கிறது. அல்லாஹ்விடத்தில் இந்த மாதம் போனஸ் மாதம். என்ன போனஸ்? மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், ஏனைய காலங்களில் 11 மாதங்களில் நீங்கள் செய்கிற எந்த நன்மையாக இருந்தாலும் அதற்கு 10 மடங்கு கூலி. 2 ரக்காயத்து தொழுதீங்களா, 20 ரக்காயத்து தொழுத நன்மை. எல்லா மாசமே, ஷாபானா இருக்கட்டும், ஷவ்வாலா இருக்கட்டும், ரஜபா இருக்கட்டும், துல்காதாவா இருக்கட்டும், எந்த மாசமா இருக்கட்டும், 2 ரக்காயத்து தொழுதா 20 ரக்காயத்து தொழுத நன்மை. ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 10 முறை சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களே உங்களில் யாராவது ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை பெற முடியுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொல்றாங்க, 1000 நன்மை எடுக்க முடியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், 100 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு 10 கூலி. 100 சுப்ஹானல்லாஹ் 1000 நன்மைகள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏனைய காலத்தில் நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் 1க்கு 10. குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதுகிறீர்களா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. எந்த அமலை செய்யுங்கள் 1க்கு 10 என்று அல்லாஹ் தருகிறான். ஆனால் ரமலான்ல ஆரம்பிக்கிறது 10 தான். மற்ற காலத்தில் ஆரம்பிக்கிறது 1, ரமலான்ல எப்படி ஆரம்பிக்கிறது 10. 10இல் ஆரம்பித்து 700 மடங்கு வரை அல்லாஹ் நன்மைகளை அதிகப்படுத்துகிறான். 20 இல்ல, 50 இல்ல, 100 இல்ல, 200 இல்ல, 500 இல்ல, 700 மடங்கு வரை. 2 ரக்காயத்து தொழுதால் 1400 ரக்காயத்து தொழுத நன்மை. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 700 சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. ஒரு பக்கம் குர்ஆனை ஓதினால் 700 பக்கம் குர்ஆனை ஓதிய நன்மை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்? இந்த மாதத்தில் தான் மனிதகுலம் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் நேர்வழி பெறக்கூடிய குர்ஆனை, நேரிய பாதையை கொடுத்த மாதம் என்பதனால் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. மற்ற காலத்தில் கடுமையாக பாடுபடுவதை இங்க லேசா பாடுபட்டு ஸ்மார்ட் ஒர்க்ல நீங்க நன்மை பெற்றுக்கொள்ளலாம். இதான் போனஸ் மாதம். இந்த மாதம் ஆரம்பித்ததிலிருந்து முடிகிற வரை அல்லாஹ்விடத்தில் எந்த அமலை வேண்டுமானாலும் செய்யுங்கள். எப்படிப்பட்ட அமல்? குடும்பத்திற்கு கொடுப்பதும் அமல், தாய் தந்தை பராமரிப்பதும் அமல், தொழுகை மட்டுமல்லாமல், நோன்பு மட்டுமல்லாமல், சதக்கா மட்டுமல்லாமல், மனைவிக்கான அவர்களுடைய பணிவடைகளும் அமல், கணவனுக்கான பணிவடைகளும் அமல், பிள்ளைகளை பரிவோடு பாசத்தோடு பார்ப்பதும் அமல், பெற்றோருக்கான பணிவடைகள் அமல். எதுவெல்லாம் இஸ்லாத்தில் நற்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நற்குணங்கள் எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மாதம் இந்த ரமலான் என்று சொல்லி ரமலானை, அதனுடைய மகத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. இந்த ரமலான் வரதுக்கு முன்னாடி முஸ்லிம் சமூகத்தை நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, அமல்கள் மீது ஆர்வம் கொண்ட ஒரு கூட்டம் உண்டு. ரமலானை வேறு நோக்கத்திற்காக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கூட்டமும் உண்டு. உணவுக்காக இந்த மாசத்துல வித்தியாசமா சாப்பிடணும்னு எதிர்பார்க்கிற நபர்கள் உண்டு. அவங்களுடைய திட்டமிடலாம் என்னவா இருக்கும்? சஹருக்கு என்ன சாப்பாடு செய்வது, இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு செய்வது, அதை எப்படி டிஃபரெண்டா செஞ்சு சாப்பிடுறது, வெரைட்டி எப்படி சாப்பிடுறது அப்படின்னு உணவை, அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை, ஜாலியை மட்டுமே எதிர்பார்த்த ஒரு கூட்டம், ஒரு சொற்ப கூட்டம் உண்டு. இளைஞர்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சும்மாவே 12 மணி வரைக்கும் முடிச்சிருப்பான். ரமலான் இங்க சஹர் வரைக்கும் முடிச்சிருப்பான். அவனுடைய மொத்த நேரமும் இரவு வேளைகளில் கடற்கரைகளிலோ மற்ற இடங்களிலோ பைக் எடுத்து சுத்துற அவனுடைய பொழுதுபோக்கு. ரமலானை மற்ற மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் செல்வதற்கு இலகுவான வழியாக ஒரு கூட்டம் பார்க்கிறது. இன்னொரு கூட்டம் எப்படி பார்க்குது? அட இந்த மாசம்லாம் திருவிழாடா, நம்ம இஷ்டத்துக்கு விளையாடலாம், ஜாலியாக பேசலாம், கதை பேசுகிற மாதம் இந்த மாதம், எல்லாம் வெளிநாட்டிலேருந்து கிளம்பி வந்துடணும். அப்படியே உட்கார்ந்து கதை பேசி அந்த மாதத்தை எவ்வளவு தூரம் வீணடிக்க முடியுமோ அப்படியும் ஒரு கூட்டம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ரமலானுடைய முக்கியத்துவத்தை சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். நபி அவர்கள் மெம்பர் படியில் ஏறுறாங்க. ஒவ்வொரு படியில் ஏறும் போதும் ஒரு ஆமீன் சொல்லுகிறார்கள். 3 படி.
ஒரு படி ஏறுறாங்க ஆமீன், இன்னொரு படி ஏறுறாங்க ஆமீன், இன்னொரு படி ஏறுகிறார்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அவர்கள் 3 பிரார்த்தனை செய்தார்கள், அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். இதை வச்சு கூட்டு துவாக்கு ஆதாரம் சொல்லிட முடியாது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கூட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து சஹாபாக்கள் ஆமீன் சொன்ன ஒரு ஹதீஸ் கிடையாது. நபி செய்யாத ஒன்று நமக்கு வழிமுறை கிடையாது. வானவர் கேட்டு நபி செஞ்சாங்கிறது ஆதாரமும் கிடையாது. சரிங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க, 3 பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யாருக்கு வயதான நிலையில் தாய் தந்தையர்கள் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் வாயிலாக நன்மையை பெற்று அதன் மூலம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமாக போகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார், நான் ஆமீன் என்று சொன்னேன். லேசான ஒரு பாக்கியம் அது. உங்க உம்மா வாப்பாவை அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு வைங்க, வயதான நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் சொர்க்கத்துக்கு ஒரு வழி போட்டு கொடுத்திருக்கிறான். இது அப்படி பற்றி பிடிச்சு போயிரு. அவங்களுடைய மலை ஜலத்தை கழுவி விட்டு பரிவோடு பார்த்து மாத்திரையை கொடுத்து சோத்தை கொடுத்து கஷ்டப்படாம உள்ளுக்குள்ள 1008 வெறுப்பெல்லாம் இருக்கலாம், அதையெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு அவர்களிடத்தில் சிரித்த முகத்தோடு அன்போடும் பரிவோடும் நீ நடந்து அவர்கள் மவுத் வரை நடந்து விடும். இது உனக்கு சொர்க்கத்துக்கான ஒரு வழி என்று மார்க்கம் காட்டுகிறது. இதை ஒருத்தன் பயன்படுத்தலன்னு வைங்க, அவன் நாசமாகட்டும். நாங்க அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், 3 பிரார்த்தனை நான் மாற்றி சொல்றேன், 3வது பிரார்த்தனை 2வது சொல்றேன். 3வதாக நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யாரிடத்தில் முஹம்மது என்ற என்னுடைய பெயர் நினைவு கூறப்பட்டு எனக்கு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவுக்கு ஆமீன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் ஸலவாத்து சொல்லணும். பெயர் சொல்லப்படும் போதெல்லாம் ஸலவாத்து என்றால் சஹாபாக்கள் காலத்தில் ரசூலுல்லாஹ் பேர் நிறைய வாட்டி சொன்னாங்க, எல்லா வாட்டி ஸலவாத்து சொல்லலை. அப்போ ஒவ்வொரு சபைகளில் ஒரு முறை என்றும் வெள்ளிக்கிழமை அதிகமாக சொல்வது என்றும் பாங்கில் சொல்லும் போது ஸலவாத்து சொல்வது என்ற அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. 2வது பிரார்த்தனை, 3 சொல்லிட்டோம். 2வது பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் ரமலான் மாதம் வந்து எல்லாருக்கும் வந்திருக்குமா? போன வருஷம் நோம்புல இருந்த பல டிக்கெட் போயிடுச்சுல, அல்லாஹ் எடுத்துக்கிட்டாம்ல. அடுத்த வருஷம் எத்தனை டிக்கெட் குறையுன்னு தெரியாது, பேசுகிற நான் உட்பட. அப்ப ஒருவருக்கு அல்லாஹ் ரமலானை தருகிறான் என்றால் அது பாக்கியத்தை கொடுக்கிறான்னு அர்த்தம். அந்த ரமலானை வைத்துக்கொண்டு யார் அதன் மூலமாக சொர்க்கத்தை அடையவில்லையோ, அப்ப வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, ஒரு ரமலான் போதும் ஒருத்தனை சொர்க்கம் அனுப்ப. நீ மற்ற மாசம்லாம் அமல் செய்யலையே, நான் பாவத்தை செஞ்சுட்டேனே, பெரிய அளவில் என்னுடைய நன்மைகளை இழந்துட்டேனே, நான் நரகம் போயிருவேன், கவலையே வேண்டாம். ஒரு ரமலானை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, நீங்க சொர்க்கம் போயிடலான்னு மார்க்கம் சொல்லுது. ஒரே ரமலான், ஒரு மாதம் சரியான முறையில் பயன்படுத்துங்கள், இது உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலானை பயன்படுத்தி எவன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார், நான் ஆமீன் என்று சொன்னேன் என்றார்கள். ரமலான் எவ்வளவு பெரிய பாக்கியம்! 11 மாதங்கள் நீங்கள் பாடுபடாததை எல்லாம் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இது போனஸ் மாதம். அல்லாஹ்வுடைய போனஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? 1க்கு 2 கொடுக்க மாட்டான் அல்லாஹ், 1க்கு 700. அதை சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகமாக்கி தருவோம். 700 கிடையாது, அதை விடலாம் கூடுதலாக கிடைக்கும். அவர்களுடைய இறையச்சத்தை அவர்களுடைய நன்மையினுடைய ஆர்வத்தை பொறுத்து நன்மைகள் அதிகரிக்கப்படும் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த மாதத்தை சஹாபாக்கள் அந்த அளவிற்கு பயன்படுத்தினார்கள். நபிகளார் சஹாபாக்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுகிற அளவிற்கு ரமலான் மாதத்தை பயன்படுத்தினார்கள். 23 ஆண்டு காலம் நபிகளார் செய்த நன்மைகள், தியாகங்கள், அர்ப்பணிப்பு என்று எல்லாமே மற்ற உலகத்தினுடைய மொத்த முஸ்லிம்களும் சேர்ந்தாலும் நபியின் நன்மை எட்ட முடியாத அளவிற்கு நபி நன்மையை செய்தாலும் ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை வித்தியாசமா இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு நீதிபதி, ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர், 10 குடும்பத்தினுடைய தலைவர், இப்படி பல பொறுப்புகளை வகித்திருந்தாலும் சரி, ரமலான் என்று வந்துவிட்டால் நபிகளாருடைய சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன் கபரை நான் பார்க்கணுங்கிற எண்ணத்துக்கு போயிருவாங்க. சுயநல புத்தி, ஈமான் கொண்டவனுக்கு தான் இருக்கணும். நான் அடுத்தவனை பார்க்கணுங்கிற சிந்தனை வரக்கூடாது. எனக்கு நான் நன்மையை சேர்த்து நான் என் கபரில் இருந்து தப்பிக்கணும், கபருடைய வேதனை இருந்து தற்காக்கப்படணும், அல்லாஹ்விடத்தில் அதிக கூலிகளை பெற்று சொர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த சுயநல புத்தி இல்லாத ஒருவன் ஒரு முழுமையான ஈமான் கொண்டவனா இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சுயநல புத்தி ரொம்ப அதிகம் உண்டு. எப்படியாவது நன்மை எடுத்துறணும், நன்மைகளை அதிகமாக கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நம்மள செய்யக்கூடிய மிகப்பெரிய மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, பெரிய கற்பனை போடுவாங்க ரமலானுக்கு முன்னாடி 4 குர்ஆன் முடிச்சிடணும், 4000 முறை 4000 ரக்காத்து தொழுகையா தொழுதரணும் அப்படின்னு பெரிய பெரிய கற்பனை. அவசியமே கிடையாது. ரமலானை அல்லாஹ் தருவதன் வாயிலாக இறையச்சத்தை அதிகப்படுத்தத்தான் இந்த மாதத்தை தந்திருக்கிறான். கொஞ்சமா செய்யுங்க, மவுத் வரைக்கும் செய்யுங்க போதும், வேற எதையுமே அல்லாஹ் எதிர்பார்க்கல.
ஒரே ஒரு தாள் ஒரு நாளைக்கு குரான் படிங்க. ஒரு ஜுசு வேண்டாம், ஒரு குரான் வேண்டாம், ஒரு 10 ஜுசு படிக்க வேண்டாம், ஒரு பேப்பர் படிங்க, ஒரே ஒரு தாள் படிங்க. ஆனால் அது எதுவரை? பெருநாள் வரை அல்ல, 10 நோன்பு 20 நோன்பு அல்ல, மவுத்து வரை. ஒரு பேப்பர் தான் படிப்பேன், மவுத்து வரைக்கும் படிப்பேன், விட மாட்டேன் என்ற மனநிலையில் அதை தொடர்ச்சியாக செய்கிற ஒரு பண்பை இந்த ரமலான் காலத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இறைவனுக்கு மிக பிரியத்திற்குரிய அமல் எது தெரியுமா? அமல்களில் அது குறைவாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். தொடர்ச்சியா பண்ணணும். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான். ஏனென்று சொன்னால், நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம அதிகமான நன்மையை வச்சு நம்ம சொர்க்கம் போக முடியாது. அப்படிதானே? ரசூல் அதுக்கு நமக்கு பதில் சொல்றாங்கல்ல, உங்களில் யாரும் உங்கள் நன்மையை கொண்டு சொர்க்கம் அடைய முடியாதுன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்ன உண்மைதான் அல்லாஹ்வின் தூதரே, நாங்க என்னத்த நன்மையை செஞ்சோம், இந்த நன்மையெல்லாம் வச்சுட்டு அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்க முடியுமா? தரமாட்டான் அல்லாஹ், அதானே இயல்பு. ஆனால் உங்கள் நன்மையை வைத்து கூட உங்களால் சொர்க்கம் போக முடியாதான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, ஏன் அமலை வைத்து கூட என்னால் சொர்க்கம் போக முடியாது? யா அல்லாஹ், நான் 23 வருஷம் தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறேன், ஒரு ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறேன், இத்தனை ஹஜ் பண்ணியிருக்கிறேன், இத்தனை ஜிஹாத் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை தான் கேட்கிற அருகதை எனக்கு கூட கிடையாது நாங்க ரசூலுல்லாஹ். ஏன் திருப்பி அல்லாஹ் கட்ட என்ன ஆகும்? நான் 2 கண்ணு கொடுத்திருக்கிறேன், ஒரு இதயம் கொடுத்திருக்கிறேன், 2 கிட்னி கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பொருளை கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவன் பட்டியல் போட்டவன் நிறுத்துவானா? நிறுத்த முடியுமா? அப்ப அமலை வச்சுலாம் சொர்க்கம் கிடையாது, நன்மையை வச்சுலாம் சொர்க்கம் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? சொர்க்கத்தை ஈமான் கொண்டவர்களுக்கு போடுகிற பிச்சையா தான் போடுறான். இதான் உண்மை, ஃபேக்ட் இதுதான். நீ நிறைய இதெல்லாம் நிறையவே கிடையாது. என்ன நிறைய? செகண்டுக்கு செகண்ட் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு வா, நிறையன்னு சொல்லு. நீ பிறந்த நாளில் இருந்து சாகர வரை ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே இரு. ஒரு மூச்சுக்காவது நீ நன்றி செலுத்தி முடிச்சிட்டியா? உன் காலுக்கு நன்றி செலுத்திட்டியா? உன் மூளைக்கு நன்றி செலுத்திட்டியான்னு அல்லாஹ் கேட்டா செய்ய முடியுமா? அமல் இருக்குதா? கிடையாது. அப்ப இறைவன் தரக்கூடிய தர்மம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு, அருள் தான் இந்த சொர்க்கமே தவிர அமலை கொண்டு அல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமான அமலுக்கு நீங்க போட்டி போடாதீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படி ஒரு முயற்சி வேண்டாம். ஆனால் எடுத்த ஒரு காரியத்தை மவுத்து வரை கொண்டு போயிருங்க. சின்னதா இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளா இருக்கட்டும். நான் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனனம் செய்வேன் முடிவெடுங்க. மவுத்து வரைக்கும் இதே மனநிலைக்கு போங்க. இன்னைக்கு ஒரு வசனம், நாளைக்கு ஒரு வசனம், நாளைக்கு ஒரு வசனம், மவுத்து வரை. அப்படி எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்ற அளவிற்கு மார்க்கம் காட்டி தருகிறது. இந்த ஒரு அடிப்படையை ரமலான் மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 8 ரக்காயத் அவசியமே கிடையாது, 2 ரக்காயத்து போதும். சாகர வரை தொழுவேன் முடிவெடுங்க. அதுக்குன்னு ரமலானில் குறைக்கணும்னு இல்லை. ரமலானில் தொழக்கூடியதுனால என்ன நன்மைங்கிறத நான் தனியாக பின்னாடி சொல்கிறேன். ஆனால் மவுத்து வரை நம்முடைய வாழ்க்கையில் தொழுகையோ நோன்போ தர்மங்களோ இன்ன பிற காரியங்களோ அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த ரமலானை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த ரமலானில் ஷைத்தானுடைய வஸ்வாஸ் இருக்குது, கடுமையான முறையில் இருக்கும். எப்படிலாம் இருக்கும் தெரியுமா? ஆரம்பத்தில் ரமலானில் முதல் நாள் இருந்த தொழுகை 2வது நாள் இருக்காது, 2வது நாள் இருந்தது 3வது நாள் இருக்காது. ரமலான் ஏனைய மாதம் மாதிரி ஒரு சிந்தனையை ஷைத்தான் உருவாக்குவான். அப்போ என்ன தெரியுமா ஷைத்தான் போடுவான்? 10 நாள் தொழுது என்னத்த நன்மை, போய் வியாபாரத்தை பாரு, குடும்ப குட்டியை பாரு, இந்த கடைசி 10 நாள் இருக்குதான் நன்மையை கொள்ளை அடிச்சிடலாமா, இப்படி போடுவான். நமக்கு என்ன தோணும்? இது அல்லாவே நம்மகிட்ட பேசுறான்னு நினைப்போம். வானவர்கள் கொடுக்கிற வகை செய்தி நம்ம நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. உங்களை ஒரு நன்மையை செய்ய விடாமல் ஒரு காரியம் உள்ளத்தில் ஒரு சிந்தனை தடுக்கிறது என்றால் அது ஷைத்தான் தான், வேற யாரும் கிடையாது. ஷைத்தான் உங்களை தடுப்பான். இஷா தொழுது முடிச்ச உடனே 20 தொழுகை தொழலாம், ஜமாத்தில் எல்லாரும் எந்திப்பாங்க, பள்ளிவாசல் இருந்தவங்க. திடீர்னு உள்ளத்தில் ஒரு உதயம் வரும், தஹஜ்ஜத்தில் தொழுதா நடைய நன்மை, நீ தொழ போறியா? நேற்றுக்கு வரைக்கும் தொழுதியா? இன்னைக்கு எந்திப்பேன்னு உனக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரியுமா? எந்திரிச்சா சகர் சாப்பாடை எடுத்து உட்கார்ந்து சாப்பிட்டு முடிக்கவே பாங்க சொல்லிடுமே. தொழ முடியாதுன்னா இஷா முடிச்சு தொழுதுங்க. இந்த வஸ்வாசு கட்டுப்பட்டுறாதீங்க. பெரிய நன்மை, மிகப்பெரிய காரியம், எந்த ஒன்றுக்கும் கட்டுப்படாதீர்கள். இது ஒரு முக்கியமான காரியம். அடுத்து என்ன தெரியுமா? ரமலானில் செய்ய வேண்டியது, ஒரு அமல்னு எடுத்துட்டீங்களா, அந்த அமலை முடிக்காம நகராதீங்க. ஷைத்தான் உள்ளத்தில் இப்படி தான் பராண்டுவான். என்ன செய்வான் தெரியுமா? ஒரு 100 முறை சுபஹானல்லாஹ் சொல்லலான்னு உட்கார்ந்துருப்போம். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லான்னு 5 தான் தாண்டி இருப்போம். 6வது சுபஹானல்லாஹ்ல ஷைத்தான் உள்ளத்தில் போடுவான். சுபஹானல்லாஹ்வை விட சுபஹானல்லாஹி வபிஹம்திக்கு நன்மை கூட அப்படிமா. நல்லா இருக்குதே, சுபஹானல்லாஹி வபிஹம்திக்கு ஒரு 3 தடவை தான் சொல்லுவீங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுன்னு ஒரு திக்ர் இருக்கு, அதுக்கு பெரிய நன்மை பாம்பா. அதை ஒரு 2 தடவை தான் சொல்லுவீங்க. கடைசி பார்த்தா குர்ஆன் ஓதுனா அதை விட நன்மைம்மா. குர்ஆனை எடுத்து தான் திறந்துருப்பீங்க, இதை விட அது நன்மை, அதை விட இது நன்மை. அப்படியே ஜம்பாய் கடைசி வரைக்கும் ஒரு நன்மை கூட முடிக்காம எஞ்சி போயிருவீங்க. பார்த்தா 1 மணி நேரம் கடந்திருக்கும்.
1 மணி நேரம் அமல் செஞ்சிட்டோன்னு தோணும். எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி நபி அவர்கள் அதை தொடர்ச்சியாக இருந்த இடத்துல முடிச்சிடணும். ரசூல்லா ஃபஜருடைய தொழுகையை முடிச்சுட்டு அமருவாங்க. அன்றைய நாளில் செய்ய வேண்டிய எல்லா திக்ருகளையும் ஃபஜருக்கு பிற்பாடு செஞ்சிருவாங்க. நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம், அந்த வேலையே கிடையாது. இதை விட அது சிறந்தது, எல்லா திக்ருமே சிறந்தது. ஒரு அமலை எடுத்தீங்கன்னா அது சிறந்தது தான் என்ற மனநிலையோடு அந்த திக்ருகளை அமல்களை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கணும். சரி, இந்த ரமலானில் எந்த அடிப்படையில் நன்மைகளை செய்யலாம், எப்படி நம்முடைய நன்மை தட்டுக்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம்? இஸ்லாம் சில சிம்பிளான விஷயம்லாம் சொல்லுது. ரொம்பலாம் சிரமப்படாதீங்க. எனக்கு குரான் ஓத தெரியாதுன்னு சில பேர் உண்டு. இல்லை, குரான் ஓத தெரியாதுன்னா குரான் பக்கம் போயிடக்கூடாதா? குரான்ல ஓதலாம். மார்க்கம் என்ன சொல்லுது? அல்ஹம்து சூரா தெரியுமில்ல, அதை ஓதிக்கிட்டே இருங்க. அதுவும் குரான் ஓதுறது தானே. 30 ஜூஸு ஓதுனா தான் குரான் ஓதுறதா? அல்ஹம்து சூரா ஓதுனா குரான் ஓதுறது கிடையாதா? குல்ஹுவல்லா சூரா ஓதுனா குரான் ஓதுறது கிடையாதா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் தன்னுடைய வீட்டில் ரமலான் அல்லாத காலத்தில் ஓதிக்கிட்டு இருக்கிறார். இஷா முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றாரு, பிஸ்மில்லா சொல்றாரு, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஆரம்பிக்கிறார். மறுபடி பிஸ்மில்லா குல் ஹுவல்லா சூரா, மறுபடி பிஸ்மில்லா குல் ஹுவல்லா சூரா. தஹஜ்ஜத்துடைய நேரம் தாண்டி ஃபஜருடைய நேரம் வரை ஓதிக்கொண்டே இருக்கிறார். பக்கத்து வீட்டில் இருந்தவர் காதில் விழுது. என்னடா அது 12 மணிக்கு ஓதினாரு, 2 மணிக்கு ஓதினாரு, 4 மணிக்கு ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட மறுநாள் போய் கம்ப்ளைண்ட். எது கம்ப்ளைண்ட்? ஓதுன டிஸ்டர்பன்ஸ் அப்படிலாம் கிடையாது, குரானைத்தான் ஓதுறாரு, நல்லது தானே. ஆனால் ஒரே சூறாவை மீண்டும் மீண்டும் ஓதுகிறார். இது பிதாத் ஆயிட்டுனா, மார்க்கத்தில் இல்லாத புதுமை ஆயிட்டுனா ஒரு சந்தேகம். நபிகளார்கிட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்த மனிதர் குல் ஹுவல்லாஹ் என்ற சூறாவை, சூரா இக்லாஸை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருக்கிறார், என்னன்னு கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்களோ அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா சூரா இக்லாஸ் குரானிலே 3 ஒரு பகுதி என்று தெரியாதா? நாங்கள் ரசூலுல்லாஹ், ஒரு முறை சூரா இக்லாஸை ஓதினால் 10 ஜுஸு ஓதுன நன்மை, 3 முறை ஓதினால் ஒரு குரான் ஓதுன நன்மை. இதான் ஸ்மார்ட் ஒர்க். சிம்பிளா பண்ணிடணும். எது நமக்கு ரொம்ப லேசா முடியுமோ அதை செஞ்சிடணும். குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுறது சிரமமா? நீங்க கல்லாப்பெட்டியில் உட்காந்து ஓதலாம்ல, வாகனம் ஓட்டிட்டு ஓதலாம்ல, பைக் ஓட்டிட்டு காரை ஓட்டிட்டு ஓதலாம்ல, வீட்டில் சமையல் செஞ்சுட்டு ஓதலாம்ல, எல்லா நேரத்திலும் ஓதிக்கொள்ளலாம். இதை ஏன் ஓடணும்? ஐயோ ரமலான்ல எனக்கு நன்மை செய்ய டைமே கிடைக்கல பாய், 11 மணி வரைக்கும் கடையை வச்சிருக்கணும், வச்சுக்கங்க, பிரச்சனை இல்லை. வந்து ஒரு 2 ரக்காத்தை 4 ரக்காத்தை வீட்டில் தொழுது படுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நன்மை செய்ய டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 12 மணி வரைக்கும் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதலாம்ல, திக்ருகள் செய்யலாம்ல, அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம்ல, துவா செய்யக்கூடாதா? துவாவினுடைய நன்மைகள் குறைவானதா அல்லது நன்மை கிடையாதுன்ட்டானா? அப்ப இந்த ரமலானினுடைய காலங்களில் நன்மைகளை குறைவாக செய்தாலோ, நேரம் இல்லை, வியாபாரத்தை பிள்ளை குட்டிகளை பார்த்து கொண்டு நேரம் இல்லை என்பதை காரணம் வைத்து நம்ம நன்மையின் பக்கம் போகல அப்படின்னா நஷ்டம் யாருக்கு? யோசிச்சு பாருங்க. செஞ்சிருக்கலாமா இல்லையா? ஏன் செய்ய முடியாது? செய்வதற்கு அவ்வளவு சிரமமான ஒரு காரியமா? திக்ர செய்யறதுக்கு எங்க பள்ளிவாசலுக்கு வரணுமா? பள்ளிக்கு வரணுமா? ஒளி செய்யணுமா? கிப்லா முன்னோக்கணுமா? அல்லது நல்ல புத்தாடைகளை போடணுமா? எதுவுமே அவசியம் இல்லையே. படுத்துக்கிட்டு ஓதலாம். திக்ரு போரை மூடிட்டு கிடப்போமே, படுத்துக்கிட்டு ஓதலாம். ஐயோ ரமலான்ல இன்னைக்கு வந்து தொழுவ முடியல, ஒரு மாதிரி வயிற்ற பிசைகிற மாதிரி இருக்கு, நிறைய சாப்பிட்டுட்டோம், நோம்பு கஞ்செல்லாம் குடிச்சிட்டோம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, படுத்துக்கிட்டு திக்ரு ஓதிக்கிட்டே கிடங்க. நன்மை செய்ய முடியாதா? ஆனா தொழுவ முடியாதுன்னு படுத்துக்கிறதுக்கு அப்புறம் கதை பேச தோணும், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பார்க்க தோணும். ஆனால் குரானினுடைய சில ஆயத்துக்களை ஓத தோணாது. யாருமே எனக்கு நன்மை செய்ய வாய்ப்பு இல்லை என்றோ, அதை கற்றுக்கொள்ளவில்லை என்றோ, கடைக்கோடியில் இருக்கிற ஒரு இஸ்லாமியன் கூட ரமலான் மாத்திரம் சொல்ல முடியாது. சுபஹானல்லாஹ்னு சொல்ல முடியாதா உங்களால? அதை ரமலான் முழுக்க சொல்ல முடியாதா? அல்லாஹ்விடத்தில் எண்ணிலடங்காத கூலிகளை பெறலாம். திருக்குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதுக்குருனி அதுக்குருக்கும், என்னை திக்ரு செய், உன்னை நான் திக்ரு பண்றேங்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தனிமையில் ஒரு அடியான் தன் உள்ளத்தில் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் அவன் உள்ளத்தில் இந்த அடியாரை நினைத்து பார்ப்பான். ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் இந்த கூட்டத்தை விட மகத்தான ஒரு கூட்டம் வானவர்கள் கூட்டத்தில் வைத்து அல்லாஹ் அந்த அடியானை நினைவு கூர்வான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு ஜான் நெருங்கினால் அல்லாஹ் உங்கள் பக்கம் ஒரு முழம் நெருங்குவான். என்ன அர்த்தம்? ஒரு ஜான ஒரு அடி தூக்கி கால வைக்கணும் அப்படியா? அட கொஞ்சம் நன்மை செய், நிறைய பரக்கத்தை கொடுப்பான்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நன்மை கூட்டு, பரக்கத்தை இன்னும் கூட்டுவான்னு அர்த்தம். உலக ரீதியான பரக்கத்தை, மறுமை ரீதியான பரக்கத்தை, உள்ளத்தில் இருக்கிற மன அமைதியை எல்லாவற்றையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அது இந்த திக்ரிலே, அமல்களிலே எல்லாவற்றிலும் இருக்கிறது. ரொம்ப லேசாக நன்மையை செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் தந்திருக்கிறது இந்த மார்க்கம். அதை உணர்ந்து அதற்கான நற்பாக்கியங்களை அதிகமாக செய்து நாம் நம்முடைய ரமலானை நிறைவு செய்வோம். கவனத்தில் வையுங்கள். ஒவ்வொரு வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த வருஷம் ரமலானில் இருப்போமோ மாட்டோமோ,
அடுத்த வருஷம் இருப்போமோ மாட்டோமோ, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதே வார்த்தையை அடுத்த வருஷமா கேட்போமோ மாட்டோமோ. வருஷம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். போன வருஷம் கேட்டோம். அதுக்கு முந்தின வருஷம் ஒரு ஆலிம்சா வந்து பேசியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்? அடுத்த வருஷம் இருப்போமோ மாட்டோமோ. அதுக்கு முந்தின வருஷம் சொல்லியிருப்பார் அடுத்த வருஷம் இருப்போமோ மாட்டோமோ. இதே வார்த்தையை அடுத்த வருஷம் கேட்போமோ மாட்டோமோ தெரியாது. இதான் உண்மை. இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக நமக்கு அல்லாஹ் ஒரு ரமலானை முழுமையாக கொடுத்துட்டோம்னா பெரிய பாக்கியம். அந்த பாக்கியங்களை நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் செய்வோம். வல்ல இறைவனிடத்தில் அதிகமான நற்கூலியை பெறுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.